வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் எல்லாரும் சேர்ந்து அந்த பரிகாரத்தை எப்படியோ முடிச்சிடுறாங்க. ஆனா அந்த மாலையை போடாம வேற எப்படியோ வந்துட்டு அந்த பரிகாரத்தை முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம ஹீரோயின் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இது மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் இந்த நிச்சயதார்த்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஆனா ஒவ்வொரு முறையும் பாட்டியும் வரமாட்டேங்கிறாங்க, தாத்தாவும் வரமாட்டேங்கிறாங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு இன்னும் நம்ம மேல கோவம் இருக்காமா அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி அவங்க எல்லாரும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா வெளியில போயிட்டாங்கம்மா, அதனாலதான் அவங்க யாராலையும் இங்க வர முடியல. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அவங்க வருவாங்க. அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அம்மாவுக்காக வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே குழப்பத்துல உட்காந்துருக்காங்க. நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் தட்டு தாம்பலம் மாத்தினாங்க, மோதிரம் கூட போட்டாங்க. இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் எதுலையுமே பாட்டியும் தாத்தாவும் வரலையே. ஒருவேளை பாட்டி தாத்தாவுக்கு இன்னும் அம்மா மேல கோவம் இருக்கோ, அதனாலதான் அம்மாவால எதுவும் சொல்ல முடியாம இருக்காங்களோ. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நாம தான் என்னன்னு கண்டுபிடிச்சு அதற்கான ஏற்பாடுகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது எல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம பாட்டி வந்துட்டு உண்மையாவே இன்னும் அம்மா மேல கோவமா இருக்காங்க போல. சோ நம்ம தான் போயிட்டு பாட்டி கிட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அக்கா ரோஹி கிட்ட போயிட்டு, அக்கா நானும் ஆரம்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க கேக்குறாங்க, ஏண்டி என்னாச்சு, நீ ஏண்டி இப்படி குழப்பமா பேசுற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்லக்கா இது மாதிரி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தட்டு தாம்பலம் மாத்திர அன்னைக்கும் வரல, என்கேஜ்மெண்ட்டுக்கும் வரல, இன்னைக்கு எனக்காக பரிகாரம் செய்யறாங்க, அதுக்கு கூட பாட்டியும் தாத்தாவும் வரல. எனக்கு என்னமோ பாட்டியும் தாத்தாவும் அம்மா மேல கோவத்துல இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அக்கா அம்மாவுக்கு தெரியாம பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிட்டு பாட்டி தாத்தா கிட்ட பேசிட்டு வருவோமா அப்படின்னு கேக்குறாங்க. ரோகு ஷாக் ஆகுறாங்க. ரோகு நினைக்கிறாங்க, அம்மாவுக்கு இந்த விஷயம் பத்தி தெரிஞ்சா அப்படி கோவப்படுவாங்களே அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, அக்கா என்னக்கா யோசிக்கிற, அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, அத பத்தி நான் பாத்துக்கிறேன், அம்மாவை எப்படி சமாளிக்கணுமோ அப்படின்னு நான் சமாளிச்சுக்கிறேன், நீ அக்கா வாக்கா நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. உடனே ரோகு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் சீக்கிரம் ரேவதி கார்த்தியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வா. அதுக்காக ஒரு சின்ன சின்ன உதவிகளை நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு நேரா ரேவதிய பார்த்து, சரி வா ரேவதி உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூப்பிடுறாங்க ரேவதிய, வாடி போகலாம் அப்படின்ட்டு. அப்ப வெளியில வந்துட்டு ஈஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. ரேவதி நேரா அவங்க அக்கா கேட்டா, அக்கா அம்மா வந்துட்டு நம்ம 2 பேரும் எங்க போறோம் அப்படின்னு கேட்டா, என்ன தெரியுமா நான் சொல்றேன், மருது இருக்காருல்ல, அவருக்கு பர்த்டே வருது, அதனால அவருக்கு கிஃப்ட் வாங்க போறோம் அப்படின்னு நீ சொல்லு, சரியா? ஏன்னா அவருக்கு ரீசெண்டா பர்த்டே வரப்போகுது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டது கேட்டேன். அம்மா வந்துட்டு கண்டிப்பா உடனே அனுப்பிடுவாங்க, சரியாக்கா? உடனே ரோகு சொல்றாங்க, சூப்பர் ரேவதி, அம்மாவை எப்படி லாக் பண்ணா அம்மா சரி சொல்லுவாங்க அப்படிங்கறத நீ தெரிஞ்சு வச்சிருக்கே. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, இல்லைன்னா அம்மாவை எப்படி சமாளிக்க முடியும், சரி வாக்கா நம்ம 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில கிளம்ப, ஈஸ்வரி 2 பேரையும் பார்த்து, 2 பேரும் ஒரு நிமிஷம் இல்லைங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இப்படி சத்தம் மட்டும் கூப்பிடாதீங்கம்மா, மருதுக்கு இந்த விஷயம், அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட போகுது. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி சொல்ற? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா அவருக்கு ரீசெண்டா பர்த்டே வரப்போகுதுல்ல, அதான் அவர் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு நானும் அக்காவும் ரகசியமா கிளம்புறோம், நீ வேற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா. இப்ப ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ரேவதிக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுவே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நேரா ரேவதியை பார்த்து, சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்ல ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஈஸ்வரிக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. அப்போ கலா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, மேடம் என்னத்த
அந்த ரேவதியை வந்துட்டு தனியா அனுப்புறீங்க? அவளை தனியா அனுப்புறது நல்லது கிடையாது அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்ன தனியா அனுப்புறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, ரேவதிய நான் எதுக்காக தனியா அனுப்புறேன்னு தெரியுமா? உன் அண்ணனுக்கு பர்த்டே வரப்போகுதாம்ல, அந்த பர்த்டேக்காக அவ கிஃப்ட் வாங்க போறா. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே. கலா சொல்றாங்க, என்னது பர்த்டேவா? என் அண்ணனுக்கு இப்ப பர்த்டே இல்லையே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எப்படி சொல்ற? அதுக்கு கலா சொல்றாங்க, ஆமா, உங்களை நல்லாவே ஏமாத்திட்டு ரேவதி வெளியில போயிட்டான். அவ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் போயிருக்கான்னு எனக்கு தோணுது. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, ரோகவும் கூடவே போயிருக்கா, இருக்கட்டும், வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு எங்க போனாலும் என்கிட்ட வந்து உண்மையை சொல்லித்தானே ஆகணும், பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. கலா சொல்றாங்க, சரிங்க அத்தை, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, என்கிட்டயே போய் சொல்லிட்டு 2 பேரும் போயிருக்காங்களா, இதை நான் ரோகுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு நேரா ரோகுக்கு ஃபோன் பண்றாங்க. ரோகு ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்கம்மா. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய், 2 பேரும் எங்கடி போயிருக்கீங்க? எங்கேயோ மாப்பிள்ளைக்கு பர்த்டே, அதனால கிஃப்ட் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் எங்க போயிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோகு சொல்றாங்க, அம்மா, இது மாதிரி அவருக்கு பர்த்டே தாம்மா, உனக்கு தெரியாதா? கார்த்திக் எப்போ பர்த்டே அப்படின்னு உனக்கு தெரியாதா? ரேவதி பக்கத்தூர்ல உள்ளவங்க கிட்ட கேட்டுதான் இப்படி பண்றான். உண்மையான கார்த்திக்கு பர்த்டே இன்னும் 2 நாளையில வருது. அந்த மருதுக்கு இப்ப பர்த்டே கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஏடி சொல்ற? ரோகு சொல்றாங்க, ஆமாமா, அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த ஊருக்குள்ள ரொம்ப சிறப்பான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண போறாங்க. நீங்க அப்ப என்ன பண்ண போறீங்க? ரேவதி கிட்ட உண்மையை சொல்ல போறீங்களா, இல்ல அவளை சமாளிக்க போறீங்களா, என்னமா பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாளாயிட்டு, அதனால போறாங்க. அப்ப பாட்டி வந்துட்டு ஹீரோவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, வாயா பேராண்டி, உன்னை பாத்துக்க எவ்வளவு நாள் ஆயிட்டு, எப்படியா இருக்கிற? நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கணக்கு புள்ள மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு காசிக்கு போனதுனால எனக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியவே இல்லை. நீயாவது போன் அடிச்சு சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, இப்படிப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி. அப்படி நினைச்சிருந்தா நான் கண்டிப்பா வந்துட்டு ரேவதி எங்கேயுமே தனியா அனுப்பியிருக்க மாட்டேன் பாட்டி. ரேவதிக்கு இப்ப பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை. என்னையவே அவ யாருன்னு தெரிஞ்சுக்கவே இல்லை. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா இப்படி சொல்ற? உன்னை பத்தின ஞாபகங்கள் துளி அளவு கூட இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, கடைசி 3 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே மறந்து போச்சு. உங்களை சந்திச்சத கூட அவ சுத்தமா மறந்துருப்பா பாட்டி. அப்ப பாட்டி ஷாக்கா இருக்காங்க. என்னையா இப்படி சொல்ற? எதுவுமே ஞாபகம் இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அது மட்டும் இல்ல பாட்டி, அத்தை இருக்காங்கல்ல, ரேவதியோட இந்த ஞாபக மறதியை பயன்படுத்தி யாரோ ஒருத்தர கார்த்தின்னு கூட்டிட்டு வந்து அவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அத்தை பயங்கரமான ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா சொல்ற? அவ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாளா? ஏன் இப்படி பண்றா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அத்தை ஏன் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கும் தெரியல பாட்டி. என் மேல உள்ள கோவத்துல ரேவதியோட லைஃப வந்துட்டு காலி பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு மட்டும் இது எல்லாமே பொய் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க அம்மாவை எதிர்ப்பா. அப்போ அத்தை என்ன பதில் சொல்லுவாங்க? இது எதையுமே யோசிக்காம அத்தை இப்படி முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா, இப்பவே வந்து நான் ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, எனக்கு 1 நிமிஷம் ஆகாது ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு. ஆனா டாக்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எச்சரிச்சிருக்காங்க. ரேவதிக்கு பழைய விஷயங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி ஞாபகப்படுத்தினா அதுவே அவளுக்கு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டாக்டர் வந்து எச்சரிச்சிருக்காங்க. அதனால இப்போதைக்கு ரேவதி கிட்ட எந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன். வீட்டுல உள்ள யாருமே இந்த விஷயத்த பத்தி ரேவதி கிட்டயும் சொல்லல. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, என்னையா இது, அடுத்தடுத்து இப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே, நீ எப்பதான் நிம்மதியா ரேவதி கூட சந்தோஷமா வாழ போற? அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் பாட்டி, எனக்கும் தெரியல. ரேவதி ரொம்ப பாவம். என் காரணம் முன்னிட்டும் ரேவதியை விட்டு பிரியவே கூடாது அப்படின்னு ஒரு சாமியார் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அத்தை என்ன கோவப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க.
அதோட அத்தை வந்துட்டு ரேவதிக்கு ஏதோ கல்யாண ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ரேவதியும் ரோகிணியும் அந்த பக்கமா வராங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதி வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகி ஹீரோ பாட்டியை பார்த்து, பாட்டி ரேவதி இங்க வரா, அவ எதுக்காக வரா அப்படின்னு எனக்கு தெரியல பாட்டி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நான் இங்க இருக்கிறத பார்த்தா அப்புறம் அதுவே அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பாட்டி சொல்றாங்க சரியா அப்படின்னு சொல்ல அங்கிருந்து ரேவதி வீட்டுக்குள்ள வராங்க. ரோகு நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி அது நிக்கிறாங்களே அவங்கதான் நம்மளோட பாட்டி அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஓடி போய் அவங்க பாட்டியை ஆக்ட் பண்ணி, பாட்டி நீங்க தான் வந்துட்டு எங்க அப்பாவை பெத்த அம்மாவா, உங்களை எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. பாட்டி ஏன் பாட்டி என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்க வரல? அப்ப பாட்டி நினைக்கிறாங்க நம்ம இவகிட்ட உண்மையை சொல்றது நல்லது அப்படின்னு ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, நான் சொல்ற விஷயம் உனக்கு கண்டிப்பா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும், ஆனா இந்த விஷயத்த நான் சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு, உன் வீட்டுல வந்திருக்கானே அவனும் ஒருத்தையும் கார்த்தின்னு சொல்லிட்டு, அவன் உண்மையான கார்த்தியே கிடையாது, அது உங்க அம்மா அழைச்சிட்டு வந்த வேற ஆளு. எதுக்காக தெரியுமா அவ அப்படி பண்றா? என் மேல உள்ள கோவமா, என் மேல உள்ள பகை, என் மேல உள்ள வெறி, அவங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு இன்னும் பயங்கர கோவத்துல இருக்கா. என்னை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ என் பேரனை பழி வாங்கிக்கிட்டு இருக்கா. இங்க பாருமா, உனக்கும் என் பேரனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, அந்த கல்யாணத்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த ஈஸ்வரி. நீ நினைச்சா மட்டும்தான் ஈஸ்வரியோட அந்த எண்ணத்தை மாத்த முடியும். இங்க பாரு, போட்டோல இருக்கிறத பாரு, இவன் தான் என்னோட பேரன் அப்படின்னு காமிக்கிறாங்க. இத பார்த்ததும் ரேவதி ஷாக் ஆகி, பாட்டி இவர் வந்துட்டு எனக்கு எம்டி பாட்டி. பாட்டி சொல்றாங்க, அம்மாடி உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து ஆகிருச்சுமா, அந்த விபத்துல உனக்கு பழைய ஞாபகங்கள் நிறைய மறந்து போயிருச்சுமா, அந்த பழைய ஞாபகங்கள் மறதிய வச்சுக்கிட்டு அந்த ஈஸ்வரி எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு கூட்டிட்டு வந்து இது மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி உன்னை என் பேருக்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றா. உனக்கு ஞாபகம் மறதிமா, அதனாலதான் உனக்கு எங்க யாரையுமே ஞாபகத்துல இல்ல, உன் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போட்டோஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இதனாலதான் நமக்கு கார்த்தி அப்படிங்கிற பேரை கேட்டாலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சா, அம்மா வந்துட்டு இந்த ஈர்ப்பை பயன்படுத்தி தான் எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு கூட்டிட்டு வந்து அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்களா? அம்மாவுக்கு இன்னும் உங்க மேல பகை இருக்கிறதுனால இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? அம்மா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி கோவப்படாதம்மா, கண்டிப்பா ஈஸ்வரி வந்துட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் உங்க 2 பேருக்கும் நல்லபடியா மறுபடியும் கல்யாணத்தை பண்ணி வைப்பா. அப்ப ரோகு சொல்றாங்க, பாட்டி அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாட்டி, எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு அவசர அவசரமா அவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அம்மா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா வந்துட்டு அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாட்டி. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, என்னம்மா இப்படி சொல்ற? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா பாட்டி, கண்டிப்பா வந்துட்டு அம்மா வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை பாட்டி, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி நீ கவலைப்படாத, அதான் பாட்டி நான் இருக்கேன்னு, அவளுக்கு எப்படி பதிலடி கொடுக்கறது அப்படின்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ரோகும் சரி பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு